வணக்கம் காதர். அங்க இன்றைக்கு வழக்கமா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோமானால் அலங்காநல்லூரே களை கட்டி இருக்கக்கூடிய சமயமா இருக்கும். இன்னைக்கு தான் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடந்திருக்கும். இன்னைக்கு அந்த வாடிவாசல் எப்படி காணப்படுகிறது? அங்க இருக்கக்கூடிய தகவல்களை பதிவு செய்யுங்க காதர். ஒட்டுமொத்த தமிழர்களின் உலகெங்கும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வாகவும் உரிமையாகவும் இந்த ஆண்டு ஒலித்து கொண்டிருந்த ஒரே குரல் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் தொன்மையாக பழமையாக நடைபெற்று வந்த இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது கடந்த 3வது ஆண்டாக இந்த ஆண்டும் நடைபெறாத ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒட்டுமொத்த உலகில் உள்ள தமிழர்களுடைய உணர்வுக்கு சம்பந்தமான ஜல்லிக்கட்டை கொண்டு சென்ற பெருமை இந்த அலங்காநல்லூருக்கு தான் சேரும். ஏனென்றால் உலக புகழ்பெற்ற இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஒவ்வொரு வருடமும் தை மாதம் 3ஆம் நாள் நடைபெறும். இந்த ஜல்லிக்கட்டின் போது தமிழகம் மட்டுமின்றி உலகெங்கிலும் வாழுகின்ற சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருப்பார்கள். இதன் காரணமாக இந்த அலங்காநல்லூரிலே இன்றைய தினம் ஒதுங்குவதற்கு கூட இடம் இருக்காது. எங்கு திரும்பும் மனித தலைகளாகத்தான் காட்சியளிக்கும். மிகவும் லட்சக்கணக்கான மக்கள் குவிந்திருப்பார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அந்த அழகை கண்டு ரசிக்கக்கூடிய நம் இளைஞர்களுடைய வீரத்தை வெளிப்படுத்துகின்ற நிகழ்வுகளை கண்டு ரசித்து பிரமித்து செல்லக்கூடிய அந்த நிகழ்வானது இன்று நேற்றல்ல தொன்று தொற்று நடைபெற்று வருகின்றது. இந்த விளையாட்டு தான் தற்பொழுது 3வது ஆண்டாக தடைபெற்று நிற்கின்றது. இதன் காரணமாக இந்த அலங்காநல்லூர் பகுதி மக்கள் தங்களுடைய பல்வேறு போராட்டங்களை நடத்திவிட்டனர். ஆனால் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான எந்த அறிகுறிகளும் தெரியவில்லை. உச்சநீதிமன்றத்தின் தடையின் காரணமாக இந்த வாடிவாசலானது முழுவதுமாக அடைத்து வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அலங்காநல்லூரை பொறுத்தளவு காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதி மக்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை அறவழியில் வெளிப்படுத்தும் வகையாக தங்களுடைய வீடுகள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் கடைகளில் காலை முதலே கருப்பு கொடியை ஏந்தி கடைகளை அடைத்து இந்த பொங்கலை துக்க பொங்கலாக அனுசரித்து வருகின்றனர். இந்த அலங்காநல்லூரை பொறுத்தளவு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த வாடிவாசல் எதிரே ஒரு பழமை வாய்ந்த காளியம்மன் கோவில் இருக்கின்றது. இந்த காளியம்மன் கோவிலில் இருந்துதான் இந்த கோவில்களில் உள்ள அந்த ஆலயங்களுக்கு சொந்தமான ஜல்லிக்கட்டு மாடுகளை காலையிலேயே குளிப்பாட்டி அலங்கரித்து அதை முறையாக அந்த ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் அலங்கரித்து கொண்டு வரப்பட்டு அந்த கோவிலில் வைத்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்ற பின் அந்த வாடிவாசலுக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த காளைகள் கட்டவிழ்த்து விடப்படும். ஆனால் இன்றைய தினம் அது போன்ற நிகழ்வுகள் என்பது இருப்பதற்கில்லை. இருப்பினும் கூட அந்த கோவிலில் செய்ய வேண்டிய அந்த காளைகளுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகள் எல்லாம் தொடையற்று அந்த நடைபெற்று வந்து கொண்டிருப்பதை நாம் காண முடியும். நாம் கண்டு கொண்டிருக்க காட்சி தான் இந்த காளியம்மன் ஆலயத்தினுடைய அந்த பழமையான இந்த ஜல்லிக்கட்டுக்கு பழமையாக விளங்கி கொண்டிருக்கின்ற அந்த காளியம்மன் ஆலயத்தினுடைய தற்போது ஜல்லிக்கட்டுக்கு நடைபெற்று வரக்கூடிய அந்த சிறப்பு வழிபாடுகளை தான் நாம் நேரடியாக கண்டு கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது அங்கே அந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு இந்த ஆலயத்திற்கு சொந்தமான இந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்க வேண்டிய இந்த வேளையில் ஆயிரக்கணக்கான மக்களை பார்ப்பது கூட அரிது என்ற அளவிலே தற்பொழுது களையிழந்து காணப்படுகிறது அலங்காநல்லூர் வாடி. ரைட் காதர், அங்க இருக்கக்கூடிய காளைகளை எடுத்துக்கொண்டு வந்து அங்க பூஜைகளை செய்யறாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. இது வழக்கமா அவர்கள் செய்யக்கூடிய விஷயம். நம்ம பாலமேட்லயும் சரி அவனியாபுரத்திலையும் சரி சில சலசலப்புகள் ஏற்பட்டதை பார்த்தோம். மக்கள் அந்த காளைகளை அவிழ்த்து விட்டு ஒரு அங்க ஓட விடக்கூடிய காட்சிகளை நேற்றெல்லாம் நம்ம பார்க்க முடிந்தது. அது போன்ற சம்பவங்களை தவிர்ப்பதற்கு அங்க எந்த அளவுக்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது காதர்? நிச்சயமாக, அதாவது நேற்றைய பொறுத்தளவு இதே போல்தான் பாலமேட்டிலே நாம் கண்டிருப்போம். கோவில் காளைகளை நிச்சயமாக அதற்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை நாம் செய்தாக வேண்டும் என்று அந்த ஊர் கமிட்டியினர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அங்குள்ள அந்த கோவில் காளைகள் முறையாக வாடிவாசல் முன்பு கொண்டு வரப்பட்டு அதற்கான சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்றது. ஆனால் கோவில் காளைகள் அவிழ்த்து விடுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று காவல்துறையினர் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டனர். ஆனால் அங்கு இளைஞர்களுடைய கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்த காரணத்தினால் அந்த இளைஞர்களுடைய அந்த உற்சாக அந்த வெள்ளத்தில் விசில் அடித்து தங்களுடைய சத்தத்தை எழுப்பியதன் காரணமாக அந்த காளையானது கட்டுப்பாட்டை மீறி அவர்கள் பிடித்திருந்தவர்கள் கையிலிருந்து பிடிக்கிக் கொண்டு ஓடிவிட்டது. அதே போல் இங்கு அது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காக மதுரை மாவட்டத்தில் உள்ள காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளுடைய சார்பில் ஒரு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த காளையை எக்காரணம் கொண்டும் வாடிவாசல் புறம் கொண்டு செல்லாதபடி அந்த வாடிவாசலை சுற்றிலும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று அதற்கு சுமார் ஒரு 50 அடி தூரத்திற்கு முற்றிலுமாக 4 புறமுமே
பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த பேரிகார்டு உள்பகுதியில் பத்திரிகையாளர்களுக்கு கூட செய்தியாளர்களுக்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. என்னவென்றால் அதன் காரணமாக கூட இங்கே காளைகளை உள்ளே கொண்டு வந்து விடுவார்கள் என்ற அச்சம் நிலவி வருகின்ற காரணத்தினால் இந்த பகுதியிலானது அந்த பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மேலும் காளைகளை கொண்டு வரும்போது அந்த காளைகளுடைய 4 புறமுமே கயிற்றை வைத்து யாரும் உள்ளே செல்லாதபடி அந்த கிராமத்தில் உள்ள அந்த ஊர் முக்கியஸ்தர்கள் மட்டும் காளையுடன் வருவது போன்றும் மற்ற இளைஞர்கள் அருகில் செல்லாத வகையிலும் இங்கு அந்த பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் தீவிரப்படுத்தியிருக்கின்றனர். மேலும் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் இந்த பகுதியில் முகாமிட்டு தொடர்ந்து தங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்தி வருகின்றனர்.